வெல்கம் டு ஹரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு பேக் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம், நெட் யூஸ் பண்ணி. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நார்மலாக ஒரு நார்மல் நெக் டிசைன் தான். அதில் வந்துட்டு நம்ம ஒரு நெட்டும் ரிப்பனும் வச்சு நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு எப்பயும் போல் ஜரியில் வந்துட்டு ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சாரியோட கலர் பிங்க்கு. ஸோ அதில் வந்துட்டு அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம பேக் செயின் ஸ்டிச் போடுறோம். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு மறுபடியும் ஒரு பேக் செயின் போட்டுட்டு அப்படியே மறுபடியும் ஒரு செயின். அந்த செயின் வந்து கொஞ்சம் லாங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால தான் அந்த பேக் செயின் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். எகெயின் சொல்லிடுறேன், ஒரு செயின் போட்டு மறுபடியும் பேக்கில் ஒரு ஸ்டிச் போட்டு அதை அப்படியே மறுபடியும் செயின் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் பேக் செயின். பேக் செயின் ஸ்டிச் வந்து பேசிக்ஸ்லேயே நம்ம நிறைய கிளாஸஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸில் எல்லாம் நம்ம நார்மலாக செயின் போடுறதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு லுக் இப்படி தான் இருக்கும். நார்மலாக செயின் போடுறதுக்கும் ஒரு பேக் செயின் ஸ்டிச் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். ரெண்டு பீடாக கொடுத்துக்கணும். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஸ்டோன் செயின் வந்துட்டு நான் எப்பயும் போல் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி தான் போடுவேன். எஸ் டைப்லேயும் அட்டாச் பண்ணலாம். இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எஸ் டைப்னால் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக தெரியாது, பட் இது ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள், ஸோ இதுதான் பண்ணிடுவேன். ஸ்டோன் செயின் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறமும் நம்ம வந்துட்டு த்ரெட்டில் வந்துட்டு அந்த பிங்க் கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அதில் ஒரு லைன் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை போதும் அப்படின்னாலும் நம்ம வேறு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால கொடுத்துட்றேன். ஏன்னா நம்ம வந்து நெக் லைன் வந்து ரொம்ப சிம்பிளாக பேஸ் போட்டிருக்கோம். ஒரு சுகர் பீட் லைன், ஒரு ஸ்டோன் செயின் லைன், மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் மட்டும் போட்டிருக்கோம். அதனால் ஒரு லைன் கொடுக்குறேன் அந்த த்ரெட்டில். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு ட்ராயிங் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டென்சில்ஸ் யூஸ் பண்ணி சும்மா லைட்டாக அதனுடைய அவுட்லைன் மட்டும்தான் போடுறேன். இது வந்து உள்ளே நம்ம வந்து எதுவும் ஃபில் பண்ண போகிறதில்ல. ஸோ அவுட்லைன் மட்டும் போட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கிறேன். சும்மா அந்த கர்வுக்காக மட்டும்தான் இதை ட்ரா பண்ணுறேன். இதே மாதிரி நெக் ஃபுல்லாகவே இந்த ஃப்ளாரோடைய அவுட்லைன் நமக்கு வேணும். ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு 4 இன்ச்சஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதனுடைய அவுட்லைன் மட்டும்தான் நமக்கு தேவை. உள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறதில்ல, சும்மா அது லைட்டாக அந்த கர்வுக்காக மட்டும்தான். இதில் வந்து கொடி மாதிரிக்கு லேயராக போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு அட்டை மாதிரி இருக்கிறத நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கர்வ்ஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு வந்துட்டு ப்ளவுஸை வந்து ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் போடணும்னு கிடையாது. ஃப்ரேமில் போட்டதுக்கப்புறமும் நமக்கு தோன்ற டிசைன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ சேமாக தான் இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து அதில் ஒரு நம்ம வந்து ஐ ஷேப்பில் வந்துட்டு ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இந்த கொடி, இந்த ஃப்ளார், இந்த லீஃப், அவ்வளோதான். வேறு எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. மேலே வேணும் அப்படின்னா நம்ம அங்கங்கே வந்துட்டு சின்ன சின்ன புட்டாஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒரு கொடியில் இவ்வளோ தான் வரும். ஸோ இதையே தான் நம்ம வந்துட்டு நெக்கு சுற்றி போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் லுக் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஒர்க் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். வந்து நெட்டு வந்து பிங்க் கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சாரியோட கலர் பிங்க்கு. ஸோ அதனால் இப்போ இதை வந்துட்டு அவுட்லைன் மட்டும்
போட போகிறோம். உங்களுக்கு நகருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நகராமல் குண்டூசி குத்திக்கலாம். அது வந்து போக போக உங்களுக்கே பழகிரும், அது நகராமல் அப்படியே பஞ்ச் பண்ணி எடுக்கிறது எப்படின்னு. ஸோ இது ஃபுல்லாக லைட்டாக அந்த அவுட்லைன் மட்டும்தான், அந்த கர்வ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அந்த கர்வுக்காக ஏன்னா ஃபுல் ரவுண்டு போட்டோம் அப்படின்னா அந்த ரவுண்டு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அப்படியே ரவுண்டாகவே போட்டுட்டு வந்துடுவோம். பட் இப்போ லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துட்டா நம்மளே அறியாமல் நம்ம கரெக்டாக அந்த லைன்லேயே போட்டுட்டு போவோம். ஸோ அதுக்காக தான் அந்த அவுட்லைன். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைன் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நெட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், சென்ட்ரலில் நம்ம ஒரு டாட் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து கையூசி எடுத்துக்கணும். அதில் என்ன கலர் த்ரெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு சென்ட்ரலில் லைட்டாக இப்படி பிடிச்சிக்கிட்டு அதை அப்படி ஒரு சுற்றினீங்கன்னா நெட்டு ஃபுல்லாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும், ஒரே இடத்துல கனெக்ட் ஆகிடும். அது ஒரு ரவுண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு டாட் வச்ச மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இதை சுற்றியும் நம்ம வந்து செயின் போட போகிறோம். நம்ம த்ரெட் வச்சு ஒரு சுற்றி உள்ள நீடில் இறக்கியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை சுற்றியும் நம்ம வந்து செயின் போடும்போது நெட்டு வந்து நம்மளுக்கு ப்ளவுஸோட லாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெட்டு விலகாது. அதுக்கப்புறமா நம்ம என்ன ஒர்க் பண்ணால் பண்ணிக்கலாம், அந்த நெட்டை கட் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த சென்டரில் நெட் நம்ம ஃபுல்லாக சுற்றி ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த நெட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சும்மா லைட்டாக கட்டரை வச்சுட்டு கட்டரோட நுனியில் வச்சு கட் பண்ணிங்கனாவே நெட்டு ஃபுல்லாக கட் ஆகி வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து சென்டரில் வந்துட்டு ஒரு ரவுண்ட் பீடும் அதை சுற்றி சுகர் பீடும் கொடுக்க போகிறோம். ரவுண்ட் பீடு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கட்டும், ஏன்னா நம்ம பெருசாக தான் அதில் இடம் விட்டுருக்கோம். வேணும்னா நம்ம குட்டியாக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இல்லைன்னா ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம 3D ஒர்க்குக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரியும் பீடு வச்சுக்கலாம். இது வந்து 3D ஒர்க்காக பண்ணாமல் நான் ரொம்ப நார்மல் ஃப்ளாராக பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரொம்ப நார்மலாக கொடுக்குறேன். இப்போ பார்க்குறதுக்கு நம்ம வந்துட்டு அந்த நம்ம ஜரியில் போட்டோம் இல்லையா, அது பார்க்குறதுக்கு நமக்கு உண்மையாகவே அவுட்லைன் பீடெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவுட்லைன் போட்ட மாதிரியே இருக்கும். அந்த நெட்டெல்லாம் பஞ்சாக இருக்கிறதுனால அந்த இடத்துல பஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ 2 நாட் போட்டுடலாம். ஃபுல்லாக அந்த மோட்டிவ் வந்து நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கொடிக்கு ஃபுல்லாக நம்ம வேறு எந்த ஒர்க்கும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறதில்ல, பீடு தான் கொடுக்க போகிறோம். 2 சுகர் பீடாக கொடுத்துக்கணும். எட்ஜில் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு ட்ராப் ஷேப் பீடு மட்டும் கொடுக்க போகிறோம். இப்போ ட்ராப் ஷேப் பீட் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம எப்பயும் நம்ம மாட்டி விடுவோம் இல்லையா சுகர் பீட்டில், அந்த மாதிரி மாட்டி விட்டுக்கலாம். ஸோ எல்லா அந்த பிரான்ச்சஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்குமே இதே தான். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பிங்க் கலரில் ரிப்பன் எடுத்திருக்கேன். அது லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் நீடில் பெருசாகவே எடுத்திருக்கேன், அந்த ரிப்பன் போகிற அளவுக்கு. நம்ம ஐ ஷேப்பில் ஒரு லீஃப் மாதிரி ட்ரா பண்ணோம் இல்லையா, அதுக்கு தான் இது. ஒரு இடத்துல இருந்து பஞ்ச் பண்ணி எடுத்து அடுத்த இடத்துக்கு கீழே இறக்கணும் அப்படின்னாவே அந்த லீஃப் ஷேப் வந்துடும். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வேறு ஏதாவது அந்த ரிப்பனுக்கு உள்ள நம்ம ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோ இல்லை லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டோட எட்ஜில் வந்துட்டு
நம்ம சீக்வன்ஸோ கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். பட் இது ரொம்ப சிம்பிளான ப்ளவுஸ்ன்றதுனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். கிராண்டாக ஒரு டிசைன் போடும்போது இந்த ரிப்பனில் வந்து அந்த மாதிரி போட்டு காட்டுறேன். இல்லைன்னா ஒரு மோட்டிஃபாகவே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துக்கலாம். கொடி மட்டும்தான் இருக்கு இல்லையா, ஸோ அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து ரவுண்டு சுற்றியும் பெட்டல் இருக்கிற மாதிரி ஒரு புட்டா கொடுத்துருக்கேன். ஒரு 5 பீடு யூஸ் பண்ணி நம்பர் 3 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் வேறு ஏதாவது ப்ளவுஸுக்கு ஓவரால் புட்டாஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் ஒரு கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் வந்து நம்ம ஜர்கான் ஸ்டோன் வச்சுக்கலாம். அது எப்படிங்கிறது நான் வச்சு காட்டுறேன். இந்த ரவுண்ட் பீட்ஸ் வந்து சுற்றியும் வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக வைக்கணும், இல்லைன்னா அந்த ஷேப் சேஞ்ச் ஆகிடும். ஒரு பீட் அளவுக்கு அதில் கேப் இருக்கு இல்லையா, அதில் க்ளூ வச்சுட்டு நம்ம ஜர்கான் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதே தான் நான் ப்ளவுஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ப்ளவுஸ் தான், ஆனால் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். வேணும்னா நம்ம இதே டிசைன்ஸை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ தான் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் பழகிட்டு அதுக்கப்புறமா இன்னுமே நம்ம இங்கே வந்துட்டு 3D ஒர்க்ஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.